இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது 2வது கல்வெட்டா இருக்கட்டும். இந்த கல்வெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதித்த கரிகாலரோட கல்வெட்டு. இங்க என்ன சொல்லப்படுற விஷயமோ, அதே தான் இந்த இடத்துலயும் கொஞ்சம் சொல்றாங்க. எது வரைக்கும்னா, இந்த இடம் வரைக்கும். சரி, எதுக்கும் சொல்றேன். ஸ்வஸ்தி ஸ்ரீ பாண்டியனை தலை கொண்ட கோப்பரகேசரி பன்மர்க்கு யாண்டு. அதேமாரி 3வது இதெல்லாம் போட்டுட்டு, இதில் வந்து வடகரை பாம்பூர் நாட்டு தெரியும். அதுக்கப்புறம் வாழ்த்தை அழிச்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் திருக்கீழ்கோட்டம் ஸ்ரீ குடந்தை மூலப்பரடை பெருமக்களும் சொல்லிட்டு, அதே என்ன சொன்னாங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கே சொல்லிட்டு, இங்க நாட்டு. இப்போ இதில் யார் இந்த தானம் கொடுத்தாரோ, இந்த பராந்தக மூவேந்த வேளாண் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இங்கேயும் கொடுக்குறாரு. அவர் ஆனால் கொஞ்சம் இதில் உள்ளதே இன்னொரு தானமாக கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்க நாட்டு சிற்றிங்கன் பாருங்க, சிற்றிங்கனுடையான் கோயில். சிற்றிங்கனுடையான்கிறது வேறு யாரும் இல்லை, என்கண் முருகன் கோயிலை தான் அப்படி சொல்கிறாங்க. அதை நான் அந்த கல்வெட்டை போய் சொல்லியிருப்பேன். சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை தேடுறது தான் இங்கே கஷ்டமாக இருக்கும். சிற்றிங்கனுடையான் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா மயிலையான், மாதிரி போடாமல் மைன்னு போட்டிருப்பாங்க. மயிலையான் பராந்தக மூவேந்த வெள்ளான். இவன் இந்த மூவேந்த வெள்ளான்னு இந்த மாதிரிலாம் வரும்பொழுதே இந்த ஆள் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி பட்டம்லாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். பராந்தக மூவேந்த வெள்ளான். இது வந்து பார்த்திங்கன்னா பராந்தக சோழர் காலத்துலேயே இது வந்துச்சு. ஆனால் மூவேந்தன்னு இந்த இடத்துல வரும்பொழுது ஆதித்த கரிகாலர் காலத்திலே ஒரு கட்டத்தில் வந்து சேரப்பாண்டியர்கள் அடங்கி இருந்திருக்காங்கங்கிறதுனால தான் இந்த பட்டம் சூட்டப்பட்டிருக்கு. பெரும்பாலான அரசு அதிகாரிகளுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லிவிட்டு இன்னம்பர் நாட்டு, அதே அந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இன்னம்பர் நாட்டு மேற்காவேரினா அந்த காவேரியோட மேற்கு கரையில் நாங்கள் உடையாரிடை நிலத்துக்கு அபிஷேக தட்சிணை பெற்று. இந்த 2 கல்வெட்டு மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் உள்ள ஏறக்குறைய ஒரு 10 கல்வெட்டில் இந்த அபிஷேக தட்சிணைங்கிற வார்த்தை வரும். அதாவது ஒரு நிலத்தை வந்து அபிஷேகத்துக்கு நம்ம தட்சிணை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலத்தை தானமாக கொடுக்குறாங்க. அதுதான் அபிஷேக தட்சிணைன்னு இந்த இடத்துல சொல்லி இங்கே பாருங்க, அபிஷேக தட்சணை பெற்று உடைய நிலம் எவ்வளவு? 24 வேலி. இந்த 24 வேலி தான் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்குது. சொல்லி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, திருக்கீழ்கோட்டத்து பெருமாள் ஸ்ரீ கோயிலில், அதாவது இந்த கோவிலில், இந்த சிவன் கோவிலில் திருக்கீழ்கோட்டத்துன்னு சொல்கிறது நாகேஸ்வரன் கோவிலில் உள்ள சிவனை தாங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதே கோவிலில் இருக்கக்கூடிய வேதம் வல்லார் அவ்வூர்விகள். இந்த அவ்வூர்விகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேதம் ஓதுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அவ்வூர்விகள்னு சொல்லுவாங்க. அந்த அவ்வூர்விகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், போட்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா, 20ன்னு அர்த்தம். 20 அவ்வூர்விகள் இருக்காங்க. அதேமாதிரி சிவயோகிகள் வரும். அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 25 பேர். இந்த 25 பேரும் சந்திராதித்தவை உண்ணனா சாப்பிட்றது, தினம் அவங்களுக்கு அந்த சமையல் படைச்சி போடுறதுக்கு தான் இந்த அபிஷேக தட்சிணை கொடுக்கப்படுது. அதை வந்து இவரோட முறை காலத்தில் வந்து அபிஷேக தட்சிணைன்னு சொல்லப்பட்டிருக்கு போல். சொல்லிவிட்டு அந்த நிலத்தை என்ன பண்ணுறாங்க, அபிஷேக தட்சிணை பெற்ற நிலத்தை சாலாபோகமாக வைக்கனா வச்சு விற்று கொடுத்த நிலம். ஆமாம், வாட்டமாகவே இல்லைங்க, இந்த இடம் வந்து வாட்டமாகவே இல்லை. இந்த இடத்த அப்பப்போ நான் மறந்து தோங்கிடுறேன், அதனால தான் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விற்று கொடுத்த நிலம். பாருங்க, விற்று கொடுத்த நிலம் இந்த இடம் நான் சொல்ல மறந்துட்டேன். இவ்வாறரை, அதாவது அந்த முன்னாடி சொன்ன 24 வேலிங்கிற கணக்கு வேறு. இப்போ இந்த 25 பேர் சாப்பிட்றதுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலி நிலம் எவ்வளவு? 6.5 வேலி.
6.5னா 6.5 வேலி வந்து கொடுக்குறாங்க. அப்போ எத்தனை மொத்தம் 30.5 வேலி கொடுக்குறாரு. இப்போ அதில் வந்து கொடுத்தது 24 வேலி, இதில் 30.5 வேலி கொடுக்குறாரு. யார்? இந்த பராந்தக மூவேந்த வெள்ளானுக்கு இவங்க கொடுக்குறாங்க. அதாவது மூலப்பரடை பெருமக்கள் வந்து கொடுக்குறாங்க. இந்த கோவிலில் கூட்டம் இல்லைனாலும் வந்துக்கிட்டே இருக்கு அப்பப்போ. சொல்லிட்டு 6.5 நிலத்துக்கும் எல்லை. இப்போ எல்லைக்கு வராங்க. கீழ்பார்க் எல்லை. இது பேர் வெள்ளாக்குடின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் பேர் என்னன்னு எங்கே இருக்குன்னு தெரியல. இது வெள்ளாக்குடின்னு சொல்கிறாங்க. வெளங்குடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வெள்ளாக்குடிங்கிறது எங்கே இருக்குன்னு சரியாக தெரில. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெள்ளாக்குடி எல்லைக்கு மேற்கும் மேற்காவேரி நிலத்துக்கு, அதுவும் அதே தான், நிலத்துக்கு மேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்க, அதுவும் மேற்கும். இப்போ இது முடிஞ்சிருச்சு. கீழ்பார்க் எல்லை முடிச்சிட்டாங்க. அடுத்து தென்பார்க் எல்லைனா தெற்கு எல்லையில் என்ன சொல்கிறாங்கன்னா, விற்று எங்கள் நிலத்துக்கு, ஆமாம், விற்று எங்கள் நிலத்துக்கு கிழக்கும் மேற்காவேரி நிலத்துக்கு, அதே மாதிரி மேற்காவேரி நிலத்துக்கு வடக்கும் சொல்லிட்டு இப்பெருநான்கெல்லை விற்றெங்கள் நிலத்துக்கு கிழக்கும். அடுத்து வடபார்க் எல்லை விற்று, இது என்ன பார்த்தது, கன்னித்துக்கு தெற்கும். இது என்னன்னு தெரியல. கன்னித்துன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. கன்னித்துங்கிறது இந்த நில வரம்பை குடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சரியாக தெரில. ஆக இவ்விசைத்த பெருநான்கெல்லையுள் அகப்பட்ட நிலம். பெருநான்கெல்லையில் அகப்பட்ட நிலம் இதை பாருங்க. 6.5 இவ்வாறரையும் முடிய போகுது. அப்பா கழுத்து தான் வலிக்குது. பார்க்குறீங்களா? இது ஆதித்த கரிகாலர்கள் நோட்டு. இதுவும் ஆதித்த கரிகாலர்கள். பராந்தகர், ஆதித்த சோழர், அப்புறம் உத்தம சோழர், ராஜராஜ சோழர். அது எங்கே படித்து விடுறேன்னு தெரிய மாட்டுது. அதுக்கப்புறம் மறந்து போயிடுது. அந்த எந்த இடத்துல விடுறேன்னு அது தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். தெரியுது, பட் அந்த இடம் தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியுது. நான் மூலப்பரடை கிரந்தம். ஆமாம், இந்த கிரந்தத்தில் தான் பிரச்சனை. அது எல்லாருனாலையும் படிக்க முடியும், கிரந்தத்தில் பிரச்சனை. அதான் இந்த இடத்துல வந்து 6.5ன்னு கொடுத்துட்டு அப்புறம் நான் மூலப்பரடை பெருமக்களிடையே விலை கொண்டு உடைய பரிசே போகமாக வச்சேன். சாலாபோகமாக வைக்கிறது. அதாவது கோவில் நிலமாக விற்று கொடுக்குறவர் யாருன்னா கோயில் மயிலையான் பராந்தக மூவேந்த வெள்ளானன் சொல்லிட்டு இது 1000 திருவடி. இங்கே தானே வந்து 1000 திருவடி முடையான் எழுத்துன்னு சொல்லிட்டு, அதாவது அவர் தான் பாதுகாக்கிறார். கொடுக்கக்கூடிய தானத்தை வந்து அவர் பாதுகாக்கிறார். பாதுகாத்துட்டு அதான் மறுபடியும் எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை. அதான் தர்ம லேகா முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஐஃபன் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க. இதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஆதித்த கரிகாலர்களுக்கு. இது ஒரு ஆதித்த கரிகாலர்கள். அவ்வளோதான். இதுதான் ஆதித்த கரிகாலர்களோட்டு. இந்த கல்வெட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 24 வேலியில் அவர் என்ன தானம் கொடுக்கப்பட்டதுங்கிறத சொல்கிறாங்க. அதே 24 வேலியில் உள்ள தானத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக 6.5 வேலி நிலத்தை வந்து என்ன பண்ணாங்க, அதுவும் இந்த கோவிலில் இருந்த வேதம் ஓதுறவங்க,
அப்புறம் வந்து சிவயோகிகளாக இருந்தவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு இந்த நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இது ரெண்டும் தான் ஆதித்த கரிகாலரோட முழு வரலாற்றை சொல்லக்கூடிய கல்வெட்டுகள். இது 2ஆம் பகுதியாக இருக்கட்டும்.